வணக்கங்க. 29/1/25 மதியம் 2:30 விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 9 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோமுங்க. முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க, 2வது ஈத்து குட்டை மாடுங்க, 9 மாதம் சினைங்க. கன்று போடுறதுக்கு இன்னும் 25 நாள் டைம் இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. குட்டை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. பாலோட அளவீடு ஒரு நாளினுடைய அளவு காலையில் 3/4 லிட்டர், சாயங்காலம் 3/4 லிட்டர், 1.5 லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாம். இன்னும் கூடுதலாக கூட கறக்கலாங்க. மாட்டினுடைய உரிமையாளர் ஒரு நாளைக்கு 2.5 லிட்டர்னு சொல்லியிருக்காங்க. காலையில் 1.25, சாயங்காலம் 1.25 பீச்சுன்ட்டு. நம்ம சொல்கிறது 1.5 லிட்டருக்கு குறைவு இல்லாமல் கறக்கும். நல்லா பக்குவம் பண்ணால் நேரம் 1 லிட்டருக்கு கண்டிப்பாக கறக்குங்க. நல்ல தோகமடி இருக்குதுங்க. மாடு பொறுமையான மாடு. ஈத்து 2ஆம் ஈத்து, சினை 9 மாதம். கன்று போடுறதுக்கு 25 நாள் டைம் இருக்குதுங்க. குட்டை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. பால் தேவை இருக்குது. வீட்டு தேவைக்கு ஒரு குட்டை மாடு லோ பட்ஜெட்டில் ஒரு ஆடு வாங்கி வளர்க்கறதுக்கு பதிலாக ஒரு குட்டை மாடு வாங்கி வளர்க்கலான்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு பண்ணி வாங்கலாம். இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 21,000 ரூபாய்ங்க. பால் கறந்துட்டு நீங்கள் விற்றிங்கன்னா கூட மாடு வெறும் மாடாக இருந்து சினையாகலை இல்லை சினை பண்ணாமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட ஒரு 15,000 ரூபாய்க்கு விற்குங்க. காலக்கண்ணோ கிடாரிக்கண்ணோ குறைஞ்சபட்சம் 5,000, அதிகபட்சம் 5,000 வரைக்கும் கூட விற்குங்க. அது நம்ம வச்சுருக்கிற தரத்தை பொறுத்து தான். எந்த இடத்துலையும் நஷ்டம் வராது. குட்டை மாடு வேணும், லோ பட்ஜெட் மாடாக இருக்கணும், பால் இருக்குது, வீட்டு தேவை பாலை பூர்த்தி பண்ணுற மாதிரி இருந்தால் போதும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. உயரம் குறைய குறைய மாட்டினுடைய பாலில் இருக்கிற ஃபேட் கண்டென்ட் கம்மியாகவும் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாகவும் இருக்குங்க. பால்லையே சிறந்தது ஆட்டுப்பால் அப்படின்னு குறிப்பிட்றதுக்கான காரணம் மகாத்மா காந்தியடிகள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உயரம் குறைய குறைய அந்த கால்நடைகளில் இருக்கிற பாலில் கொழுப்புத்தன்மை குறைவாகவும் புரதத்தன்மை அதிகமாக இருக்கிறனால குழந்தைகளுக்கு பெரியவங்க யார் வேணாலும் விரும்பி எடுத்துக்கலாம். குட்டை மாடு வேணும், லோ பட்ஜெட் மாடாக இருக்கணும், வீட்டு தேவைக்கான பால் இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாம். நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. ஒவ்வொரு பதிவுமே 2 நிமிட பதிவாக தான் இருக்கும். அந்த 2 நிமிஷத்தில் அந்த மாடு கண்ணை பற்றின முழுமையான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம். வாங்குறவங்க அந்த விளக்கத்தை முழுமையாக கேட்டுட்டு உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணலாமுங்க. பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு தகவல் சொல்லிட்டிங்கன்னா தான் மீண்டும் அந்த மாடோ கண்ணோ வேறு ஒருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியுங்க. வீடியோ பதிவில் அடுத்தது நீங்கள் பார்க்குறதுங்க, பல் போடாத ஷோ குவாலிட்டியான ஒரு கிர் கிடாரிங்க. கிர்லேயே நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க. இன்னும் பல் போடலிங்க. பல் போடுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதமாவது ஆகும். மாட்டுக்கு கிடாரிக்கு சினையூசியோ இன்னும் காலையோ எதுவும் சேர்க்கப்படவில்லை. வயது பார்த்திங்கன்னா 20 மாதங்கள் ஆகுதுங்க. ஆனால் 20 மாதத்தில் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் நல்ல உடல் அமைப்பு திமிழ் அமைப்பில் கூடுதலாக பார்த்திங்கன்னா லக்ஷ்மி சுழியும் இருக்குது, தாமணி சுழியும் இருக்குது, தொப்புள் இறக்கம் இருக்குது, காதுகள் நல்ல பெருங்காதுங்க, வெத்தலை காதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான பெருங்காதுகள் அமைப்போடு இருக்குது. உங்களுக்கு தரமான ஒரு கிர் கிடாரி வேணும், சுழி சுத்தமாக வேணும், இளம் பொருளாக வேணும், பல்லு போடாத வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு பண்ணி வாங்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 40,000 ரூபாய்ங்க. ஏன்னா இந்த மாதிரியான நல்ல குவாலிட்டியில் கிர் கிடாரிகள் விற்பனைக்கு வர்றதில்லைங்க. எப்போது தான் 1-2 வருது. அப்படியே வந்தாலும் சுழி சுத்தமாக இருக்கணும், பாய்ச்சல் குணம் இல்லாததாக இருக்கணும், கூடுதலாக லக்ஷ்மி தாமணி சுழியோடு இருக்குதுங்க. தரமான கிடாரி, நல்ல பெருவெட்டு, இன்னும் மூக்கே குத்தலைங்க, அந்தளவுக்கு மிரளியோ பாய்ச்சலோ அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. நல்ல தொப்புள் இறக்கம், காம்போர்ஸு, நரம்பு தாரை எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. விற்பனை விலை பார்த்திங்கன்னா 40,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் சரிங்க, வீடியோ பார்த்தாலும் சரிங்க, அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும். எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் நாங்கள் கொண்டு இறக்கி விட்டுறோம். 100 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா நம்ம இடத்துல இருந்து கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோம். கிலோமீட்டருக்கு 14 ரூபாய் வாடகைங்க. வர்ற வழியில் டோல்கேட்டும் வழி செலவும் எதாவது இருந்தால் தனியாக வசூலிக்கப்படும். இல்லைன்னா அதை தவிர்த்துக்குவாங்க. தோராயமாக உங்கள் ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் 200 கிலோமீட்டர் இருக்குதுன்னா அப் அண்ட் டவுன் 400 வந்துடும். நம்ம ஒரு சிங்கிளுக்கு 200 கிலோமீட்டருக்கு 14 ரூபா போட்டால் 2,800 மட்டும் வாங்கிக்குவாங்க. வர்ற வழியில் அந்த டோல்கேட் வழி செலவு இருந்தால் வாங்குவாங்க, இல்லைன்னா வாடகை மட்டும் வாங்கிக்குவாங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, நல்ல வெளார கொம்பு மயிலை மாடுங்க. ஈனக்கூடியது பார்த்திங்கன்னா 3வது ஈத்துங்க. 2வது ஈத்து பார்த்திங்கன்னா கண்ணோட கிடாரி கண்ணோட இருந்துச்சு. கண் தனியாக இருக்குதுங்க, மாடு தனிங்க. நல்ல தரமான மாடுங்க, வெளார கொம்பு மாடு. 3 மாதம் சினைங்க. 2ஆம் ஈத்து ஈனிருச்சு, 3ஆம் ஈத்து ஈன போகுது. 3 மாதம் செனை. மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. அணைச்சும் பீச்சலாம், அணைக்காமையும் பீச்சலாமுங்க. நல்ல மடிகால் சுத்தமுங்க. பாலோட அளவீடு காலையில் 2, சாயங்காலம் 2 தெளிவாக கறக்கும்.
ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது, அந்த மாடு பால் வற்றும்போது நல்ல தரமான மாடாக வேணும், சினை உறுதி செய்யப்பட்ட மாடாக, கால் அணைக்காத மாடாக, ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம், வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க. இந்த மாதிரியான விளாட கொம்பில் மாடுகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குதுங்க. ஏன்னா நல்ல மாடுகள், காங்கை மாடுகள் எண்ணிக்கை ரொம்ப குறைவு. அதுவும் இந்த மாதிரியான நல்ல கொம்பு தலையில் காம்புகள் நல்ல ஊசி காம்பாக நல்ல கறவை திறனோடு இருக்கிற மாடுகள் இன்னும் குறைவாகத்தான் இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 36,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாமுங்க. ஈத்து ஈன்னா 3வது ஈத்து, பல்லு வந்து 6 பல்லிருந்து கடைப்பல்லுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம், மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது. 3 மாதம் சினை கால்நடை மருத்துவர் வச்சு உறுதி பண்ணியாச்சுங்க. கண்ணு போட்டால் பாலுக்கு நிற்கிறதுக்கு, 4 காம்பில் பால் வர்றதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு 100% உத்தரவாதம் உண்டுங்க. இதனுடைய கண்ணு கிடாரி கண்ணு நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான கிடாரி கண்ணுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 11 மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க. கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை, மூக்கு குத்தி இருக்குதுங்க, வயிறு தொங்கல் இல்லைங்க, தொப்புள் இறக்கம் கொஞ்சமாக இருக்குங்க. நல்ல குதிரை பொறப்பில் தெளிவான ஒரு காங்கேயம் செவலை கிடாரி கன்றுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 24,000 ரூபாய்ங்க. 11 மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் செவலை கிடாரி கன்று, கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாது, 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க, மூக்கு ஸ்தானத்தில் குத்தி இருக்குது, நல்ல நெட்டு நீளம், வயிறு தொங்கல் இல்லை, தொப்புள் இறக்கம் வந்து அளவாக இருக்குதுங்க, காம்புகள்னாலும் நல்ல தெளிவான ஓர்ஸோடு இருக்குதுங்க. தரமான காங்கேயம் கிடாரி கன்று நல்ல டார்க் நேரத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு பண்ணலாம். விலை 24,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு கூர்வாரான காங்கேயம் மயிலை காலை கன்றுங்க. கன்றுக்கான வயசை வந்து பார்த்திங்கன்னா 15 மாதங்கள் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க, தொப்புள் துளியோட இறக்கம் கிடையாது, வயிறு தொங்கல் இல்லைங்க, வால் இறக்கம் இருக்குதுங்க. இனவிருத்திக்கு ஏற்ற தெளிவான ஒரு காங்கேயம் கன்றுங்க. முகம் பார்த்திங்கன்னா ஒரு ஜான் முகம்தான் இருக்கும், நல்ல தெளிவான காலக்கன்று. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 27,000 ரூபாய்ங்க. காங்கேயத்தில் நல்ல தரமான கூறுவாரான கன்றுகள் எண்ணிக்கை ரொம்ப குறைவு. இந்த கண்ணுக்கு 15 மாதம் ஆகுது, சுழி சுத்தம், கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாது. விற்பனை விலை 27,000 ரூபாய். பல்லு போடுறதுக்கு இன்னும் 1 வருஷத்துக்கு மேலே ஆகுங்க. நல்ல கூறுவாரான மாடாகவும் குட்ட முகத்தில் தெளிவாக வந்து சேரும். கொம்புகள் முன்னது பின்னது மாறலைங்க, வால் இறக்கம் இருக்குது, தொப்புள் ஒரு சின்ன இறக்கம் கூட கிடையாது, 4 கால் கருப்பு இருக்குதுங்க. நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோ பார்க்குறவங்க மேலே இருக்க நம்பருக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். விலை 27,000 ரூபாய்ங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து வட்டக்கொம்பு மயிலை மாடுங்க. 9 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. காலையில் 2:30 சாயங்காலம் 2:15 ஒரு 4.25 லிட்டர் பால் பீச்சலாமுங்க. மாடு நல்ல பெருவட்டான மாடு. குதிரை பிறப்பு எல்லாமே தெளிவாக இருக்குங்க. கன்று போடுறதுக்கு அதிகபட்சம் 1 வாரம் டைம் இருக்குதுங்க. கால் அணைக்க வேண்டாம். மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. ஈத்து 3ஆம் ஈத்து சினை 9 மாதம். கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு 4லேருந்து ஒரு 5 லிட்டர் கறவை வரைக்கும் கூட பீச்சலாமுங்க. மாடு நல்ல பெருவெட்டு, நல்ல முகம் தலையில், பயிர் கொம்பில், வட்டக்கொம்பில் தெளிவாக இருக்குதுங்க. காங்கை மாடு இந்த மாதிரியான நல்ல உருவத்துலேயும் நல்ல திமிழ் அமைப்புலேயும் நல்ல கறவை திறனோடவும் குணத்தோடவும் மாடுகள் ரொம்ப குறைவு தான். தரமான காங்கை மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். 65,000 ரூபாய் விற்பனை விலைங்க. 4 காலும் 4 காம்பும் அள்ளி வச்ச மாதிரி இருக்குங்க. 4 கால் கருப்பு இருக்குது, வால் அறக்க இருக்குது, கொம்பு தலையில் அருமையான கொம்பு தலை, நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்பு, உடம்புல நல்ல ரெட்டநாடி உடம்பு என எல்லா பொறுப்புமே இருக்குதுங்க. காங்கைங்கன்று போடும், 4 காம்பில் பால் வரும், பாலுக்கு நிற்கும், சுழி சுத்தமாக இருக்குது. பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. விற்பனை விலை 65,000 ரூபாய். தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினா கூட தாராளமாக வாங்கிக்கலாம். வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க. ஒவ்வொரு பதிவுமே 2 நிமிட பதிவு தான். உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம மாடுகள் கன்றுகள் எல்லாமே கலந்து போடுறோம். அந்த பதிவு முழுமையாக பாருங்கள். நீங்கள் வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ இருக்கீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணுங்கள். அவங்களுக்கும் திருப்தியாக இருந்ததுன்னா மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு 2 நாள் கழித்து இல்லை வண்டியில் வரும்போது ஏதாவது ஒரு சூழல்னால வேண்டான்னு நீங்கள் சொல்லும் பொழுது அந்த மாடோ கண்ணோ எங்களால் வேறு ஒருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியறது இல்லைங்க. காலம் தாழ்ந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு இதுவும் எங்களால் அந்த மாட்டை மறுபதிவாக போடும்போது விற்க முடியாமல் போயிடுது. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4வது ஈத்து திருவுகொம்பு மயிலை மாடுங்க. 4 மாதமான மயிலை காலை கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. காலையில் 2 சாயங்காலம் 2 4 லிட்டர் பால் பீச்சுதுங்க. மாடு திருவுகொம்பு மாடு. கண் அருமையான கண், நெட்டுவெட்டான கண், காலக்கண்ணு, 4 மாதம் ஆகுது. மாடு கண்ணு 2 சுழி சுத்தமாக இருக்குது. பாலோட அளவீடு காலையில் 2 சாயங்காலம் 2 பீச்சிக்கலாமுங்க. கண் அவிழ்த்து விட்டு கண் ஊட்டி பால் சிறந்து மாடு நம்ம கறந்து எந்திரிக்கிறதுக்கே மொத்தமாக ஒரு 3 to 4 நிமிஷம் கூட ஆகாதுங்க. நல்ல குணமான மாடுங்க. நல்ல பெருவெட்டான மாடு. லோ பட்ஜெட்டில் கன்று மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 39,000 ரூபாய்ங்க. சந்தை மதிப்பாகத்தான் சொல்லியிருக்குதுங்க. வளர்ப்புக்கு போகணும், கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிது, பால் வற்றும்போது கண்ணே ஒரு நல்ல பணமாகும். பூங்காம்பு. பெண்கள் பிடிச்சிக்கலாம், பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் தெளிவாக நம்ம வீடியோ போட்டிருக்கிறோமுங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இரண்டாவது ஈத்து வட இந்திய மாடுங்க. கண்ணுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா இனி 50 நாட்கள் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. பாலோட அளவீடு காலையில் 3 to 4, சாயங்காலம் 3 லிட்டர். ஒரு நாளைக்கு 6லேருந்து ஒரு 7 லிட்டர் பால் நம்ம பீச்சிக்கலாமுங்க. மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. காம்பு இடைவெளி பார்த்திங்கன்னா ஒரு 4 விரலுக்கு அகலத்தில் காம்பு இடைவெளி இருக்குதுங்க. அதே மாதிரி பூங்காம்புங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம். கண்ணுக்கு 50 நாள் ஆச்சு. ஈத்து 2ஆம் ஈத்து. பல் வந்து கடைமுளைப்பு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு 6 to 7 லிட்டர் பால் கறக்குங்க. மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது. கறவைக்கு பாருங்கள், நீங்கள் இந்த தமுறு பார்த்திங்கனாலே தெரியும் பெண்கள் எவ்வளோ வேகமாக கறக்குறாங்க. காம்பு இடைவெளி இருந்தால் நம்ம குண்டா வச்சு கறக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சௌகரியமாக இருக்கும். நல்ல ஒரு தொப்புள் இறக்குங்க. கண்ணுக்கு குடல் புழு நீக்கம் கால்நடை மருத்துவரை வர சொல்லியிருக்கவங்க பண்ணி தெளிவாக கொடுக்குறோம். பெரும்பாலும் கன்றுகள் பராமரிப்பில் தான் எல்லோரும் வந்து கோட்டை விடுறாங்க. ஏன்னா நல்ல கன்றுகள் வந்து ஒரு கண்ணை நல்ல விலைக்கு விற்கணும் அப்படின்னா பால் விட்டு தான் வளர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதற்கான குடல் புழு நீக்கத்தை முறையாக பண்ணி ஒரு 30 நாள் ஆனதுலேருந்து கன்றுகளுக்கு தவிடு பிணைஞ்சு வச்சு பழக்கி தவிடு வந்து சாப்பிட வச்சு பழக்கிட்டோம்னாலே பால் வற்றும்போது எந்த கண்ணாக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் 10,000, அதிகபட்சம் 25,000 ரூபா வரைக்கும் கூட விற்கலாம். அது நம்ம பண்ணுற தரத்துலேயும் சின்ன மெனக்கடல்லையும் தான் இருக்குதுங்க. இந்த ஒரு நாளைக்கு ஒரு 6 to 7 லிட்டர் கறவை இருக்கக்கூடிய இரண்டாவது ஈத்து மாடு 50 நாள் ஆன காலக்கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 45,000 ரூபாய்ங்க. பால் தேவை இருக்குது. கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கணும். கால் அணைக்காத மாடாக இருக்கணும். சுழி சுத்தமாக இருக்கணும்னா கண்டிப்பாக தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்தும் செக் பண்ணி நீங்கள் கறந்து பார்த்தும் வாங்கலாமுங்க. 2 நேரம் கூட நீங்கள் கறந்து பார்க்கலாம். காலையில் நம்ம கறக்கிறது 6:30லேருந்து 8 மணி வரைக்கும். மாலையில் 4லேருந்து 5:30 வரைக்கும் கறக்குறோமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாவது ஈத்து மயிலை மாடுங்க. 5 நாள் ஆன மயிலை காலை கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. இன்னும் வந்து மாடு முழுமையான நம்ம அடர் தீவனம் எதுவும் கொடுக்கல. ஏன்னா இளங்கன்று மாடு. காலையில் 1 கிலோ நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக வந்து உம்மி தவிடு போட்டு மட்டும்தான் தவிடு வைக்கிறோமுங்க. மாலை நேரம் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக வந்து வரத்தீவனம் வந்து போடுறோம். கூடவே தவிடு வந்து ஒரு 1/2 கிலோ மட்டும் போட்டு வைக்கிறோங்க. ஏன்னா மடி சுரப்பாயிடக்கூடாது. இளங்கன்று மாடுகளுக்கு வந்து பால் திரும்புதல்ங்கிறது இனிமேல் நம்ம படிப்படியாக கொஞ்சமாக கொடுக்கணும். ஆட்டி ஊற்றுறது பண்ணணும். இதை பண்ணோம்னாலே ஒரு 15வது நாள் முழு கறவை எதிர்பார்க்கலாம். காலையில் 2, சாயங்காலம் 2, இன்னும் 1 வாரம் போனால் தெளிவாக கறக்கும். தற்போதைக்கு 1.5 லிட்டர் நல்லா கறக்குதுங்க. குணத்தில் தங்கமான மாடுங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேரும் பிடிக்கலாம். 2 பேரும் கறந்துக்கலாம். யார் வேணாலும் நீங்கள் கண்ணே விடாமல் கூட போய் காம்படிச்சு பார்க்கலாமுங்க. அவ்வளோ ஒரு பொறுமையான மாடு. அதே சமயம் பூங்காம்பான மாடுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 45,000 ரூபாய்ங்க. பால் தேவை இருக்குது. இளம் மாடாக இருக்கணும். காலக்கண்ணோடு இருக்கணும். கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கணும். ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும். ஆண்கள் பெண்கள் கறக்கணும்னா தாராளமாக வந்து செக் பண்ணி கறந்து பார்த்து வாங்கலாம். விற்பனை விலை 45,000 ரூபாய்ங்க. இன்னும் முழுமையான கறவை நம்ம கறக்கலைங்க. ஏன்னா கண் வந்து ஊட்டுது. இன்னும் வந்து தவிடு முழுமையாக நம்ம வைக்கல. இப்போ தான் 5 நாள் தான் ஆகுது. அதனால் இன்னொரு 1 வாரம் போச்சுன்னா காலையில் 2, சாயங்காலம் 2 கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு 1.5 நம்ம கண்ணுக்கு நல்லா விட்டுட்டு 1.5 கறந்துட்டு இருக்குதுங்க. நேரில் வந்து கறக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வந்து கறந்து பார்க்கலாமுங்க.